உங்க அணிக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்த தேர்தல் வந்து நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் நடக்கிற தேர்தல். நிச்சயமாக வந்து நாளைய உலகம் இளைஞர்கள் கையில்னு சொல்கிற மாதிரி நடிகர் சங்க தேர்தல் வந்து இளைஞர்களுக்கு பாண்டவர் அணிக்கு தான் ஜெயிக்கும்ன்றது ரொம்ப உறுதியாக இருக்குது. மேடம், அதே போல இந்த தேர்தல் களம் வந்து எந்த வருடமும் இல்லாம இந்த வருடம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. நீங்க வந்து பல வருடங்களா வந்து நடிகர் சங்கத்துல இருக்கீங்க. இந்த தேர்தலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கே தெரிஞ்சு நீங்களே கேள்வி கேட்குறீங்க. இத்தனை வருஷம் தேர்தல் நடந்தது கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்து, அதாவது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நேர்மையான வழியில் தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாம் நேர்மையாக ஒழுங்காக போயிட்டுருக்கு. இனி ஃபர்தராக எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். மேடம், உங்க அணி வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் சரத்குமார் அணியுடன் இணைந்து எதிர்காலத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து நடிகர்கள் சங்கம், இது எல்லாருமே ஒரு குடும்பம். இது அணி தான் ரெண்டு வேறு வேறையாக இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை அவங்க வந்து எங்கள் கூட சேர்றனா தாராளமாக நாங்கள் சேர்த்துவோம். எங்களுக்குள்ள அந்த விரோதமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து எதிர் அணி, அவங்க வேறு அணி, இவங்க வேறு அணி. கலைஞர்கள் அவ்வளோதான். கலைஞர்களுக்கு வந்து எல்லோரும் ஒரு குடும்பம், ரெண்டு அணியாக நிற்கிறோம், அவ்வளோதான் விஷயம்.